வணக்கம். பாலியல் மந்திரம் ரேடியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் அருண் சின்னையா. ஒரு கேள்வி. டாக்டர், எனக்கு வயது 21, 9 வருஷமாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறேன். எனக்கு ப்ரீமேஜர் எஜாகுலேஷன் இருக்குது. 10 செகண்டில் விந்து வந்துடுது. ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அண்ணா, ஏன்னா சொல்யூஷன் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? 9 வருஷமாக கைப்பழக்கம் பண்ணியாச்சு. இன்னொரு 3 வருஷம்னா கைப்பழக்கத்தில் ஒரு பழுத்த அனுபவம் கிடச்சிரும். ஆனால் இன்னும் 3 வருஷத்தில் ஆணுறுப்பு பழுத்து போயிடும். பழுத்து போச்சுன்னா அப்புறம் புழுத்து போயிடும். புழுத்து போச்சுன்னா அப்புறம் உளுத்து போயிடும். ஸோ அதனால் தம்பி, கைப்பழக்கம் பண்ணாதீங்க. அதிகமாக கைப்பழக்கம் பண்ணுறப்ப ஒன்றே ஒன்று, மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் கைப்பழக்கம் பண்ணுறப்போ அதிகமாக வேலை செய்யும். அதாவது உங்களுடைய மூளை சிந்திக்கிறத செயல்படுத்த வேண்டியது மத்திய நரம்பு மண்டலத்தோட வேலை. ஸோ அந்த மாதிரி மத்திய நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா, கையடிக்கிறப்போ நிறைய செயல்படுறதுனால மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ், அந்த நரம்புகளை போஷிக்கக்கூடியது நியூரான் செல்ஸு. அதே மாதிரி அந்த நியூரான் செல்ஸோட அடிப்படையில் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யும் நரம்பில். ஸோ ரெகுலராக நீங்கள் கையடிக்கிறப்போ நியூரான் செல் குறையும், நியூரான் செல் டேமேஜ் ஆகும். அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சரியாக வேலை செய்யாது, நரம்பு ஸ்டிமுலேஷன் ஆகாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்பாட்டு நரம்பு செயல் இழக்கிறதுனால உங்களுக்கு விந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ விந்து 10 செகண்டில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உடம்பு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாமே வந்துடும். ஸோ விந்து சீக்கிரம் வர்றவங்களுக்கு விட்டமின் D3, B12 கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அயன் கம்மியாக இருக்கும், உடம்புல பாடி ரெஜுவனேஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்போ பலகீனமாக இருக்கிறப்ப சீக்கிரம் வந்துடும். இப்போ ஒரு மீன் தொட்டியில் ஒரு 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 குளத்தில் மீன் போட்டிருக்கோம். உயிருள்ள மீனை நாம் பிடிக்க முடியாது, ஆனால் உயிரற்ற மீன் மேலே மிதக்கும், அப்படியே கையில் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரீமேஜர் எஜாகுலேஷன் வருது அப்படின்னா உங்களுடைய ஸ்பேம் சரியில்லைன்னு அர்த்தம். விந்தில் நல்லா நீச்சல் அடிக்கக்கூடிய அணுக்கள் குறைவாகவும், இறந்து போன அணுக்கள் இம்மொட்டைல் சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் ஸோ கையை அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப விந்து செத்து சீக்கிரம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கையடிக்காமல் நல்ல உணவு முறைகளை நம்ம மேம்படுத்துகிறோம், நம்ம சொல்லக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் விடாமல் கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீமேஜர் எஜாகுலேஷனை சரி பண்ண முடியும். அதாவது உடம்பு இலகலாக இருக்கிறப்ப, உடம்பு சூடாக இருக்கிறப்ப விந்து சீக்கிரம் வந்துடும். உடம்பு இருகலாக இருக்கிறப்ப, உடலில் தாதுக்கள் நல்ல கட்டுப்பாடோடு இருக்கிறப்ப விந்து சீக்கிரம் வராது. ஸோ உடல் உஷ்ணம்லாம் தணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டா சரி பண்ண முடியும். சரியா? ஸோ நிறைய டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோவாக நம்மளுடைய பாலியல் மந்திரம் சேனலில் இருக்குது. நம்மளுடைய பாலியல் மந்திரம் ரேடியோ சேனலில் என்ன ரீசனோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ டீட்டெயில்டாக ப்ரீமேஜர் எஜாகுலேஷன் சார்ந்து வேணும்னா பாலியல் மந்திரம் சேனலையும் நீங்கள் பாருங்கள். நன்றி.